எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றினா E20 பெட்ரோல். E20 அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. எத்தனால் வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஒரு லிட்டரில் கலந்துருக்கு அப்படின்றது தான் E20. E20னா 20%, E5னா 5%, E15னா 15%, அவ்வளோதான். இந்த E20 வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்கனாமிக்கல் வைஸாக வந்து E20 வந்து நல்லது. ஏன்னா நம்மளால் வந்து ஃபுல் பெட்ரோல் அஃபோர்டபுள் பண்ண முடியாது. அதனால் E20 கொண்டு வந்தாங்க. அதே இது நீங்கள் வந்து லாங் டேர்மாக பார்த்தீங்கன்னா E20 வந்து நம்ம இன்ஜினுக்கு வந்து ரொம்ப கெடுதி. இன்ஜினுக்கு ஏன் கெடுதி அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த எத்தனால் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணுற பவர் இருக்குது. ஒரு வேளை எத்தனால் வந்து தண்ணியோட கலந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனால் வந்து தண்ணியாகவே மாறிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, உங்கள் பெட்ரோல் டேங்க்கில் வந்து தண்ணி தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும், பெட்ரோல் போகிற பாதையில் தண்ணி இருக்கும். ஸோ ஒரு வேளை நீங்கள் வந்து ஒரு குளிரான ஒரு பகுதிக்கு போகிறீங்க, ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வால்வு எல்லாமே தண்ணியாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரோஸ் ஆயிரும். கூடிய சீக்கிரத்தில் வந்து அங்கே வந்து டஸ்ட் அக்குமுலேட் ஆகும். அப்போ அந்த வால்வு வந்து அரெஸ்ட் ஆகும். அதனால் வந்து இன்ஜினுக்குள்ளே போகிற பெட்ரோல் வந்து அவ்வளோவா இருக்காது. இந்த மாதிரி ஏகப்பட்ட டெக்னிக்கல் விஷயம் வந்து அந்த E20னால நடக்கும். ஒரு வேளை நீங்கள் வந்து ஆக்டேன் வந்து அப்புறம் ஃபியூல் அடிக்டிவ்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டு நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வராது. அப்படி இல்லைங்க, நார்மலாகவே நான் ஓட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வண்டிக்கு பிரச்சனை இருக்குது.